இந்த உலகத்தில் உயிர்கள் எதனால் கட்டமைக்கப்பட்டிருக்குது அப்படின்ற அடிப்படையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கிற உயிர்களை சுற்றி அறியாமை இருள் இருக்குது. அதனால எல்லா உயிர்களும் கட்டப்பட்டிருக்குது. இந்த கட்டை நம்ம 3 வகையாக சொல்லுவோம். ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்மம் அப்படின்றது உங்களுக்கு எளிமையாக புரியணும் அப்படின்னா வினை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் உயிர்களோட கட்டுகள். இந்த 3ஆல் உயிர்கள் கட்டப்பட்டிருக்குது. இதில் ஆணவம் இருக்குது இல்லையா? இந்த ஆணவத்தில் 7 கூறுகள் இருக்குது. அதில் என்னென்ன இருக்குதுன்னா மயக்கம், செருக்கு, ஆசை, கவலை, ஏக்கம், சோர்வு, தெரிஞ்சே தப்பு செய்கிறது. இது என்னென்னு சொல்லலாம்னா விசித்திரம் அப்படின்னு சொல்லலாம். இது ஆணவத்துக்குள்ளே அடக்கும். ஓகேவா? இந்த வினை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, கண்மம். இந்த கண்மம் அப்படின்ற வினையை நம்ம பொதுவாக எப்படி சொல்லுவோம்னா 2 வகையாக சொல்லுவோம். நல்வினை, தீவினை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வினையை நாம் 3 வகையாக பிரிக்கலாம். இருப்பு வினை, நுகர்வு வினை, ஏறு வினை அப்படின்னு 3 வகையாக நம்ம பிரிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து 3ஆவதாக இருக்கிற இந்த மாயைக்கு இது இல்லையா, இந்த மாயை தான் எல்லாமே. மாயையால் படைக்கப்பட்டது தான் இந்த உலகம், உலகத்தில் இருக்கிற உயிர்கள் எல்லாமே. ஓகேவா? நம்ம பார்க்குற இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்கள், இந்த உலகத்தில் இருக்கிற உடல்கள், உயிர்கள் எல்லாமே மாயையால் படைக்கப்பட்டது தான். இதுதான் உயிரோட அடிப்படை கட்டமைப்புகள்.